இப்போது ஏஐ இந்த சினிமா துறையில் என்ன மாதிரியான அது பங்களிப்பு இருக்கும்? மூவி இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சன்லைட் ப்ராப்ளம், இந்த டைமுக்கு ஏதோ ஷூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எப்போ வேணால் அதை பேக்ரவுண்டில் போட்டுக்கலாம். நம்ம இந்த வெளிச்சத்தை க்ரியேட் பண்ணால் பண்ணிக்க முடியும், இந்த ஆர்டிஃபிஷியல் வேர்ல்டை க்ரியேட் பண்ணால் பண்ணிக்க முடியும். அந்த டிஜிட்டல் டெக்னாலஜி மிக மிக வேகமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பிச்சிச்சு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். ஒரு காலத்தில் இதெல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகி யார் வேணால் ப்ரொடியூஸ் பண்ணலாம் கான்டென்ட்டு அப்படிங்கிற ஒரு இன்றைக்கி யூடியூபோ நீங்கள் எந்த ஒரு சேனல் எடுத்தாலும் டிஜிட்டலோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். இது அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி ஏஐ போனோம் அப்படின்னா, இப்போ சோரான்னு ஒரு இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, எனக்கு வந்து ஒரு மலை உச்சியிலிருந்து 2 பேர் வேக வேகமாக கீழே ஓடி வராங்க, வந்துட்டு அங்கே ஒரு அழகான அருவி ஓடுது, அதில் வந்து அவங்க வந்து வராங்க, ஒரு மீன் உள்ளே அப்படியே நீந்தி போகுது, இதுக்கு கதை அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க ப்ராம்ப்ட்லனா, அது அதுக்கான வீடியோவை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் அதை நீங்கள் ரிஃபைன் பண்ண முடியும். எப்படி வந்து வர்றவங்க வந்து இந்தியன் உடை அணிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் ChatGPT